அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாழ்தல் இனிது. நான் முழக்கம் திரு. இன்றைக்கு எங்களோட பண்ணையில் நான் பின்னுக்கு எங்களோட டெக்கில் நிற்கிறேன். பாருங்கள், இது உழுதது இடங்கள்லாம் இருக்குது. என்னென்றால், நான் நேற்று ஒரு காணொளி ஒன்று போட்டேன். நான் யாழ்ப்பாணத்தின் ஒரு சிற்றூரில் எடுத்த ஒரு காணொளி. ஒரு 18 வயசு பிள்ளை வந்து எம்எஸ் ஆஃபீஸா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், அந்த அதில் இருக்கிற வேர்ட், எக்ஸல், ஆக்சஸ், பவர் பாயிண்ட் அதிலெல்லாம் படித்து போட்டு ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபாய்க்கு வேலைக்கு போகலாம் என்று சொன்னவேன்னு சொல்லுது. அதேமாதிரி தையலும் பழகிறான்னு சொல்லி, அது 2 வேறு விதமான துறைகள். அப்போ என்னென்று சொன்னால், அது நான் எங்களோட அறிவுழைப்பாளிகளை நோக்கித்தான் அந்த கேள்வியை போட்டு நான் பாருங்கள் என்ன நடக்குது. இதுதான் எங்களுடைய இளம் சமுதாயத்துக்கு உடைய சிந்தனையும் செயல்பாடுகளும் இப்படித்தான் இருக்குது. நாம் என்ன செய்ய போகிறோம்? நமக்கு முன்னால் ஒரு பெரிய கேள்விக்குறி ஒன்று இருக்குது. என்ன செய்ய போகிறோம்? அப்போ கன பேர் சொல்கிற விஷயம் வந்து, நாங்கள் அங்கே போய் ஒரு தொழில் தொடங்கினா அல்லது பொருளாதாரத்தை தண்ணினா அது வந்து ஸ்ரீலங்கா வந்து பொருளாதார ரீதியாக வளர்ந்துடும், எங்களுடைய எதிரி வளர்ந்துருவான், அதனால் வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதாங்க அப்படின்னு சொல்லி மக்களை நுழம்பு பாருங்கள் மொட்டை மண்டையில் கடிக்குது. அப்போ அன்னு சொல்லி அப்படி சொல்லி கொண்டிருந்தால், ஏன்னா எனக்கும் தெரியும் அந்த பொருளாதார சிந்தனைகள், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், இந்த இதுகள் நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனால் இப்போ எங்களுடைய மக்கள் வந்து அதுகள் பட்டினியாக போய் பாழாக போய் வேலையும் இல்லாமல் ஒரு வேறு திசையை போயிருங்கள்ன்றதில் எனக்கு ஒரு பயங்கர சிந்தனை ஒன்று இருக்குது. அப்போ ஒரு இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. அதாவது வந்து எங்களுக்குள்ளேயே அந்த பணத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு சில வழிகள் இருக்குது. அதைகள் செய்யலாம். இப்போ நீங்கள் நாங்கள் மணி டிரான்ஸ்ஃபர்கள் அது எல்லாம் இருக்குது. அது சம்பந்தமாக அந்த துறை சார்ந்த ஆட்களும் வந்து இதில் எனக்கு கருத்து சொல்லுங்க. அப்போ எங்களுடைய மக்களுக்கு வந்து இப்போ யாழ்ப்பாணத்துலேயோ மட்டக்களப்புலேயோ தென் தமிழகத்தில் வேறு இதுலேயோ வந்து நாங்களே வந்து கால் சென்டர் போடலாம், வெப் டிசைன் செய்கிறதுகள் போடலாம். எங்களை ஒரு பேக் எண்டான பெரிய பெரிய நிறுவனங்கள் வச்சிருக்கிறார்கள். நீங்கள் அங்கேயே போய் உங்களுடைய நிறுவனம் இங்கே இருக்கும், ஆனால் அங்கே இருந்து செயற்படக்கூடிய மாதிரி நிறைய வேலைகள் செய்யலாம். நான் அப்படி 2000 ஆண்டிலே வந்து தமிழ்நாட்டில் செய்தேன். நான் அது நல்ல வெற்றியும் அளித்தது. எப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் வடிவாக சொல்கிறேன். அது என்னென்னு சொன்னேன், என்னிட்ட 3 நிறுவனம் அந்த நேரம் நல்லா வடிவாக இயங்கி கொண்டிருந்தது. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 72 பேர் முழு நேரமான கனடாவில் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் தமிழாக்கள், வெள்ளையர், தேவைக்கேற்ற மாதிரி நான் வேலைக்கு வச்சுருந்தேன். அப்போ உங்களுக்கு தெரியும், இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் வந்து மற்ற நிறுவனங்களோட போட்டி போடல இந்த காஸ்ட் எஃபெக்டிவாக வேலை செய்யணும், இப்படியான விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ வந்து தொழில்நுட்ப ரீதியாக வந்து நாங்கள் நல்லா வளர்ந்துட்டேன். நான் அப்போ எங்களுக்கு கருணாநிதி ஹெல்ப் பண்ணவர், வேறு நிறைய இன்ஜினியர்ஸும் ஹெல்ப் பண்ணவே அப்போ வளர்ந்துட்டோம். ஆனால் இங்கே வந்து சரியான ஒரு ஆளை ஹாய் பண்ணி வச்சு இதை வேலை செய்கிறேன்னு சொல்லி சொன்னால், அப்போ அதனால் அவுட் சோர்சிங் செய்கிற மாதிரியும் செய்து பார்த்துனாங்க. அதுகளும் சரி வேணாம். அப்போது பிறகு நான் நண்பர் செந்தமிழன் அங்கே இருந்தவர், அவரும் கூப்பிட்டார். அப்போ கிட்டத்தட்ட 2001 2000 ஆண்டு போய் நான் அப்போ தான் இங்கே இந்த இன்டர்நெட் ஃபோன் ஆரம்ப நிலையில் இருந்தது. அந்த ஃபோன் தொழில்நுட்பத்தால், டெக்னாலஜியால் முழக்கம், அரோவை பிரிண்டிங், மற்றது எங்களுடைய விக்ட்ரி என்டர்பிரைஸ் அதுகளுக்கெல்லாம் வந்து பின்தளமாக வந்து ஒரு இதை வந்து அங்கே கட்டி எழுப்பக்கூடியதாக இருந்தது தமிழ்நாட்டில். அப்போ அது வந்து நல்ல அருமையாக இருந்தது. நான் அப்போ உண்மையாக நான் யோசித்தது வந்து, அதாவது அகதியாக வந்து அங்கே இருக்கிற ஆக்களை, ஈழத்தமிழ் பிள்ளைகளை, அதாவது தமிழ் பிள்ளைகளை வந்து எடுத்து வேலைக்கு போடுவோம்னு சொல்லி, அது வந்து நான் காசியானந்தன் ஐயா, நெடுமாறன் ஐயா தான் அப்போ என்னுடைய தொடர்பில் இருந்தார்கள். அவைகள்கிட்ட சொல்லி எடுக்க முடியலை. ஆனால் தமிழ்நாட்டு பிள்ளைகளை வச்சு செய்து, ஆக்களை வச்சு செய்து நல்லா வந்தது. அப்போ அங்கே இருந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கால் சென்டரெல்லாம் அங்கே இருந்து வரும். அப்போ நான் எங்களோட பிள்ளைகள் இல்லாட்டிக்கு பிரச்சனையாக போயிடும் எங்களோட தமிழ்நாடு. ஆனால் அது
ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் நடந்தது. என்னென்னு சொல்லி சொன்னால், இங்கே இருக்கிற தமிழாக்கள் தமிழ்நாட்டு கதை தமிழில் கதைக்கிறத விரும்பினோம். அது ஒரு பெரிய கவர்ச்சியாக எடுத்துக்கினோம் இப்போ இங்கே இருக்கிற முதலாளிமாரெல்லாம். அப்போ நான் அங்கே இருந்து கொண்டு கொஞ்ச காலம் அங்கே இருந்து கொண்டு அதாவது ஒரு ஒரு நீங்கள் அங்கே போய் இருந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லி நம்ம இல்லை, ஒரு நிலை எடுக்கணும். நிலை எடுத்தால் தான் பாருங்க, நுழம்பு மண்டையெல்லாம் கடிச்சு தள்ளுது, மொட்டை மண்டையெல்லாம். அப்போ எடுக்கணும். அப்போ நீங்கள் சும்மா ஒரு ஆளை நம்பி அப்படியெல்லாம் செய்ய முடியாது. அப்போ நீங்கள் ஒரு புது திட்டத்தை, அதாவது ப்ரொஜெக்ட் ஒன்று ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்லிச்சுன்னா, நாம் அந்த மண்ணில் நின்று கொண்டு அங்கே இருக்கிற என்னது A to Z சொல்லிவினோம் இல்லை, என்ன நடக்குதுன்னு சொல்லி முழு விஷயத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கணும். அதாவது எனக்கு தெரியும், நீங்கள்லாம் சொல்லுவீங்களா, அவங்க நேரத்துக்கு வர மாட்டாங்க, அது செய்வாங்க, நான் ஃபோனை பார்த்து கொண்டு இருப்பாங்க, அது செய்வாங்க. கனடாவிலேயும் அந்த பிரச்சனை இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹையர்ன்னு சொல்லி, அதாவது முதல் ஆளை எப்படி உங்களோட நிறுவனத்துக்கு அமர்த்துறது என்ற சொல்லியே பல புத்தகங்கள் இருக்குது. உங்களுக்கு முதலாவது ஆளை நீங்கள் வேலைக்கு அமர்த்துறதுல சிட்டியான கவனமாக இருக்கணும். உங்களோட கம்பெனி நல்லா ஓடிக்கொண்டு இருக்கும். ஆக்களை எடுத்தோடனே அந்த ஆளை உங்களுக்கு தலையில் எல்லாம் எண்ணெய் வச்சு கம்பெனியை மூட பண்ணி போயிடும். அது எப்படி எடுக்கிறது, ஆட்களை இன்டர்வியூ பண்ணுறது எப்படி, அதுதான் புத்தகங்கள் எல்லாம் நிறைய ஆங்கிலத்திலையும் இருக்குது, தமிழில் இருக்கான்னு சொல்லி எனக்கு தெரியலை, நிறைய ஆங்கிலத்தில் இருக்குது. இந்த மில்லியனேர் வாரத்துக்கு எப்படி ஹாய் பண்ணுறது அப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது அன்புறவுகளே. அப்போ அதனால் அங்கே இருக்கிற ஆட்கள்கிட்டையும் அங்கேயும் தேடலாம், நிறைய தேடல்கள் செய்யலாம், அங்கேயும் தேடலாம். இப்போ இங்கேயும் கனடாவில் உடனே நீங்கள் விளம்பரம் போட்டு எனக்கு ஆள் தேவைன்னு சொன்னோடனே உங்களுக்கு மில்லியன் அதாவது நூற்றுக்கணக்கான ரெசுமி வரும். அதுக்குள்ளே எப்படி நீங்கள் நல்லவரை கண்டுபிடிப்பீங்க? நல்லவரில் அதாவது உங்களுடைய தொழிலுக்கு பொருத்தமானவர். வள்ளுவற்ற குறள் இதில் உங்களுக்கும் பயன்படும். இதனால் இவன் செய்வன் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல். அப்போ உங்களுக்கு இந்த பணிக்கு, இந்த பொசிஷனுக்கு இவர் சரியாக இருப்பார், ஃபிட்டாக இருப்பாரா, எப்படி கொண்டு போவார், ஒனஸ்டாக இருப்பாரா, அப்படியான விஷயங்கள் எல்லாம் நேர்மையாக இருப்பாரா, அப்படியான விஷயங்களை எல்லாம் எப்படி அந்த கேள்வியல் மூலமாக எல்லாம் கண்டறிஞ்சு கொள்வது, இதெல்லாம் எங்களுடைய சொந்த திறமையாக இருக்கணும். அப்போ அப்படி எங்களோட ஊர்லேயும் அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு பெரிய ஒரு வழிகாட்டலாம் இருக்கலாம். நீங்கள் அங்கே போய் உங்களுடைய என்னது கால் சென்டர் போடலாம், அக்கௌண்ட் ரிசீவபிள் செய்யலாம், உங்களுடைய இன்வாய்ஸுகள் அதெல்லாம் செய்து போட்டு இங்கே ரெடியாக்கி அங்கே இருந்து இமெயிலில் அனுப்புகிறாக்களுக்கு கூடிய அனுப்பலாம். பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நான் இதில் பேர் சொன்னால் சிக்கல், பிலிப்பைன்ஸில் போய் போட்டிருக்கிறாங்க, இந்தியாவில் போய் போட்டிருக்கிறாங்க. ஏன் நாங்கள் எங்கட பிள்ளைகளுக்கு போய் அங்கே போய் போடக்கூடாது? அதில் சிந்திப்போம். எனக்கு தெரியும் இந்த விஷயம் அதாவது நாங்கள் அங்கே போய் பொருளாதாரத்தில் மேம்படுத்துறதால ஸ்ரீலங்காவினுடைய பொருளாதாரம் உயரும், இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் இதுக்குள்ள எனக்கு ஒரே ஒரு கரிசனை எங்களோட பிள்ளைகளோட எதிர்காலம் வீணாக போகுது, எங்களுடைய இனத்தினுடைய எதிர்காலம் வீணாக போகுது. மற்றது இன்னொன்று, பல பேர் கனடாவுக்கு வர்றதுக்கு கேட்குறீங்க, கனடாவுக்கு வர்றதுக்கு உதவி செய்யுங்க அப்படி இப்படின்னு. நான் ஒரு பெரிய ஒரு வீடியோ நல்ல விரிவான வீடியோ போடுறேன். நான் கிட்டத்தட்ட 36 வருஷம் கனடாவுக்கு என்னுடைய இளம் பிராயத்திலேயே நான் 11 வயதிலேயே இங்கே வந்துட்டு எல்லாம் எனக்கு கனடாவை வேற ஆணிவரையாக நான் இங்கே அதாவது ஹைஸ்கூலில் படித்து பிறகு யூனிவர்சிட்டியில் படித்து எல்லா நிலையும் கண்டேன் நான். அதனால் கனடாவை எனக்கு வேற ஆணிவரையாக தெரியும். கனடா யாருக்கு நல்ல நாடு சரியோ, அதாவது ஒரு பொருளை நீங்கள் வாங்கும்போது அல்லது அந்த பொருளை பார்க்கும்போது அதில் இருக்கிற நல்லது கெட்டதையும் பார்க்கணும். அதே நேரம் எங்களுக்கு தெரியும், யாதும் ஊரே யாவரும் கேளீர்ன்னு சொல்லி, எல்லாம் எங்களுடைய ஊர் தான், எல்லோரும் எங்களுடைய நண்பர்கள் தான் என்று சொல்லி கணியன் பூங்குன்றனார் பாடினார். இந்த உலகத்தையே நாங்கள் நாடாகத்தான், அதாவது ஒரு சொந்த இடமாக தான் கருதுகிற மக்கள். அப்போ அதனால் கனடாவில் வாழ்கிறதோ ஊரில் வாழ்கிறதோ இங்கே வாழ்கிறதோ எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் மணியசனையா சொல்லுவார், எல்லா நாடுகளும் தங்களுடைய எல்லை கோடுகளை அழிக்க தயார் என்று சொன்னால் தமிழினமும் தங்களுடைய சொந்த நாட்டு கோரிக்கையை கைவிடுவதற்கு பரிசீலிக்கும். நீங்கள் எல்லா கோடுகளை அழிக்கிறதுக்கு ரெடின்னு சொல்லி சொன்னால், யாதும் ஊரே யாவரும் கேளீர், பாஸ்போர்ட் இல்லாமல் எல்லா இடமும் போய் வரலாம் என்று சொல்லி சொன்னால், நாங்களும் எங்களுடைய தனிநாட்டு கோரிக்கையை கைவிடுவதற்கு பரிசீலிப்போம் என்று சொல்லுவார் ஐயா.
அப்போ ஆகையால் அன்புறவுகளே, நான் கனடா வந்து கொலகாரன், கொள்ளக்காரன், கள்ளன், காவாலிக்கு நல்ல நாடா அல்லது நேர்மையாக இருக்கிற ஒரு மக்களுக்கு, உழைக்கும் மக்களுக்கு நல்ல நாடா என்று சொல்லி ஒரு காணொளி, அடுத்த காணொளி நான் போடுறேன். அதையும் பாருங்கள், பரிசீலிங்க. நன்றி மக்களே. வாழ்தல் இனிது. வணக்கம். முழக்கந்திரு என்ற இந்த யூடியூப் சேனலுக்கும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். இப்போ பாருங்கள், என்ன அழகாக இருக்குது இயற்கை வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதைத்தான் ஐயா வைரமுத்து சொல்லுவார், இரவும் பகலும் உரசி கொள்ளும் நேரம் உண்டு. இந்த மொட்டை மண்டைன்றது பெரிய இறைச்சலாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ நுழம்பு வந்து நின்று அடிக்க வேண்டியிருக்கு. அதை இது கொஞ்சம் அதனால தான் பலர் வந்து இந்த பாரதியார் எல்லாம் வந்து ஒரு இது மொண்டு கட்டினவர் போல இருக்குது. மேலே ஒரு குலாக்கு மாதிரி உண்டு. நன்றி மக்களே. வணக்கம்.